ஏன் ஆனந்தி அக்கா, நீ கோயிலுக்கு கிளம்பிட்டியா இல்லையா? பஸ் 10 மணிக்கு வந்துருமாங்க்கா. என் மாமியார் காரி வேற அங்க வேப்பலை இல்லாம இப்பயே ஆட ஆரம்பிச்சிட்டா. என்னக்கா கிளம்பிட்டியா இல்லையா? ஏண்டி சின்ன பொண்ணு, உன் மாமியாக்காரி இன்னைக்கு தான் புதுசா வேப்பலை இல்லாம ஆடுறான்னு சொல்ற. என்னைக்குமே அப்படித்தானே ஆடிட்டு இருப்பாங்க. ஏக்கா, என் மாமியார நல்லா புரிஞ்சு வச்சிருக்கக்கா என்னைய விட நீ. ஏக்கா, இப்படியே பேசினோம்னா பேசிக்கிட்டே இருப்போம். என்ன கிளம்பிட்டியா என்ன? மணி 9 ஆயிடுச்சு. 10 மணிக்கு பஸ் வந்துருமாங்க்கா. சீக்கிரம் கிளம்புக்கா. அடியே சின்ன பொண்ணு, நீ அக்காவை பத்தி என்ன நினைக்கிற? அக்காலாம் எங்கேயாவது கிளம்பணும்னா இப்படிங்களுக்குள்ள கிளம்பிடுவேன் பாத்துக்கோ. எங்க நான் இப்ப இப்படின்னு சொல்றேன், எங்க கிளம்பிட்டியான்னு பாப்போம். சின்ன பொண்ணு, அக்காவை ரொம்ப கேலி பண்ற. உன்னைய பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன். சரிக்கா, என்ன கிளம்பிட்டியா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டேறேன். நான்லாம் கிளம்பிட்டேன்டி அப்படியே போ. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்ல. அதான் சாதத்தை வடித்து வச்சுட்டு 2 கத்திரிக்காய் முருங்கைக்காவை போட்டு நல்லா புளிக்குழம்பு வச்சுட்டோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை வெட்டிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவோன்னு தேங்காவை பார்க்குறேன். தேங்காய் இல்லடி சின்ன பொண்ணு. அதான் கடையில் போய் ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவோன்ட்டு தேங்காய் வாங்க போய்கிட்டு இருக்கேன்டி. அதானே, யாரு தான் சொன்ன நேரத்தில் கிளம்ப போறீங்க? நம்ம ஊர் ஆளுகளை பற்றியே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டும் உங்ககிட்ட நான் கேட்குறேன் பாரு. 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு கிளம்பணுங்கன்னா 12 மணிக்கு கிளம்புவீங்க. உங்களை போய் கரெக்ட் டயத்துக்கு கிளம்ப வைக்க முடியுமா? ஐயோ கடவுளே, உங்களை எல்லாம் நான் எப்படித்தான் கோயில்களுக்கு கூட்டு போய் திருப்பி கூட்டு கொண்டு வந்து விடுறதுன்னு தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்கக்கா. நல்ல நேரத்துக்குள்ள எல்லாருமே கிளம்பி வேன்ல போய் ஏறிட வேண்டாமா? சீக்கிரம்க்கா. அடே சின்ன பொண்ணு, ஏன்ட்டு நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் இந்த சீதாக்காவையும் சுமதி அக்காவையும் பாரு. அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நான் தான் ஒடியாந்துருவேன்ப்பா வேமா. எக்கா, மாசம் மாசம் பேசிக்கிட்டே இப்படியே நிக்காதாக்கா. சடக்குன்னு போய் வைக்கிறத வச்சுட்டு சடக்குன்னு கிளம்புக்கா. நீயே இந்த லட்சணத்துல இருக்க. அந்த குந்தாணி சீதாக்கா வேற என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னே தெரியல. போனை போட்டாலும் எடுத்து தொலைய மாடுது. ஏக்கா, ஒரு எட்டு அப்படியே அந்த அக்காவையும் என்ன ஏதுன்னு பார்த்து சடக்குன்னு கிளம்ப சொல்லுக்கா. சரிடி சின்ன பொண்ணு, கிளம்பிடுறேன். நீ என்னைய பாடா படுத்தாத. ஏ சின்ன பொண்ணு, அங்க ஒரு பஸ் வருது பாரு. இதுதான் நீங்க கோயிலுக்கு போறதுக்கு பிடிச்ச பஸ்ஸா? எக்கா, ஆமாக்கா, இந்த பஸ் தான்க்கா. பாருங்கக்கா, டிரைவர் கரெக்டாக 10 மணிக்கு வாங்க சொன்னோடனே 10 மணிக்கு நம்ம ஊருக்குள்ள பஸ்ஸை கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டிட்டாரு பாருங்க. சரிக்கா, பேசிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். மற்ற ஆத்தாக்களையும் போய் என்ன ஏதுன்னு பார்த்து கிளம்ப சொல்லுக்கா. நானும் போறேன்க்கா வீட்டுக்கு. அப்பதான் சீக்கிரம் பையெல்லாம் தூக்கிட்டு ஓடியார முடியும். நீயும் போ, சடக்குன்னு வந்து சேர்ற வழியை பாரு. சிஸ்டர் சிஸ்டர், இந்த ஊர்ல இருந்து கோயிலுக்கு போறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸை பிடிச்சிருந்தாங்க. அது யார் என்னன்னு தெரியல சிஸ்டர். கொஞ்சம் சொல்ல முடியுமா சிஸ்டர்? அண்ணே, கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் தானே பஸ்ஸை வர சொல்லியிருந்தோம். கரெக்டாக பஸ்ஸை 10 மணிக்கு கொண்டு வாங்கன்னா 10 மணிக்கு வந்துட்டீங்களேண்ணே. சரிங்கண்ணே, இந்த ஊரில் போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேனே. இந்த பஸ்ஸை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிக்கிங்க. வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் பிள்ளைகள்லாம் அந்த சைடு தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரே டிராஃபிக்காக இருக்கும். அதனால் பஸ்ஸை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி வச்சுருங்கண்ணே. இந்த வந்துடுறோம்ண்ணே கொஞ்சம் நேரத்தில். சரிம்மா தங்கச்சி, பஸ்ஸை ஓரமா வச்சிடுறேன். கோயிலுக்கு போறது எப்பயுமே நல்ல நேரத்துல கிளம்பணும். அதனால சீக்கிரமா கிளம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்கம்மா. சரிங்கண்ணே, இந்த வந்துடுறானே. என்ன, மணி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் யாரையும் காணோம். ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பொம்பளைங்க எங்க கிளம்புனாலும் வேகமாவே கிளம்ப மாட்டாங்க. அது கோயிலுக்குனாலும் சரி, கல்யாணத்துக்குனாலும் சரி, சினிமா தியேட்டருக்குனாலும் சரி. சரி, ஒரே தலைவலியா இருக்குது. போய் ஒரு டீயனாலும் குடிச்சிட்டு வருவோம். ஏமா எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்களா இல்லையாமா? இன்னும் யாரும் வர வேண்டியது இருக்கா? எப்பாடியோ, உங்களைத்தாம்மா எங்கேயாவது போகணும்னா அவசரத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமா? அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு இப்படியாம்மா கிளம்புறது? சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வரதில்லையா? பாரு, இந்த அத்தைய இப்பயும் அப்படியே பேச விட்டோம்னா வேப்பில இல்லாமையேவும் இங்கேயேவும் ஆட்டம் ஆடிரும், அருளும் இறங்கிரும். பேசாம இந்த அத்தைய எப்படியாவது சமாளிச்சு வண்டிக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிடணும். எத்த எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வண்டியில போய் உட்காருவோம். வாங்கத்த. அடியே சின்ன பொண்ணு, நீ இப்படி வந்தது பத்தாண்டு இந்த சுமதியும் இப்படி வர சொன்னியாக்கும். ஆத்தா கோபத்துக்கு ஆளாயிராதீங்கடி. அத்தாடி, இந்த சீதா சும்மா இருக்காது போலயே. சும்மாவே வீட்டில் இந்த அத்தகாரி நல்லா ஆடிட்டு தான் வந்தா. அது செய்யலை இது செய்யலைன்ட்டு இந்த சீதாக்கா வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டுது. சீதாக்கா, வாயை மூடு. நீ வேற எங்க அத்தைக்கு கூட கொஞ்சம் சாவி கொடுக்குறியாக்கும். என்னன்னாலும் செய்யுங்கடி, எப்படியும் போங்கடி, எனக்கு என்ன. சரி, அந்த டிரைவர் எங்க ஆளக்கானா? பஸ் மட்டும் நிக்குது. கூப்பிடு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். இது யாரு? இந்த அண்ணன் தான் பஸ் ஓட்டுறவரா? சரி சரி அண்ணே, பஸ் ரெடியா எடுத்து இப்படி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு
பஸ்ல ஏறி உட்காருவோம்னே. என்ன அந்த அக்கா இப்படி சொல்லுது? பஸ்ஸுக்கு என்ன செய்ய போறாங்க, நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் தெரியலையே. அடியே சின்ன பொண்ணு, மசம் நின்னுகிட்டு இருக்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்கோம்ல எலுமிச்சை மலை, அதை போடுறி. அப்படியே மத்த செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பஸ்ஸுக்கு செஞ்சு விடுறி. மசம் நிக்காதடி. சரிங்கக்கா, இந்த செய்யறேங்க்கா. ஏக்கா, பஸ்ல நீங்க வேற எதையாவது செஞ்சு வச்சிடாதீங்கக்கா. எங்க ஓனர் பிறகு என்னைய தான் பிடிச்சி திட்டுவாரு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, அப்படியெல்லாம் செய்யாதீங்கக்கா. இந்த பாருனே, நீ பஸ் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிற. இன்னைக்கு ஃபுல்லா அந்த பஸ்ஸுக்கு ஓனரு நாங்க தான். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். பேசாம வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அப்படி நில்லு. அப்பாடி, அக்கா சொன்னது போல பஸ்ஸை ரெடி பண்ணியாச்சு. இப்பதான் இந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு பக்தி பரவசமா இருக்குது. சரி, போய் அக்காட்ட சொல்லுவோம். அக்கா பஸ்ஸை வந்து பார்த்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும், என்னையும் ரொம்ப பாராட்டும். ஏம்மா, பஸ்ஸுக்கு முன்னாடி என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேம்மா? இப்படி பண்ணி வச்சிருந்தா நான் எப்படிம்மா பஸ்ஸை ஓட்டுறது? ஏனே, நீங்க என்ன முன்ன பின்ன பஸ் ஓட்டுனது இல்லையா? பஸ் எப்படி ஓட்டுறதுன்னு கேக்குறீங்க? ரோட்டை பார்த்து தானே ஓட்டணும். ஏம்மா, ரோட்டை பார்த்து ஓட்டணும்னு எனக்கு தெரியாதா? இப்படி முன்னாடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேம்மா, எப்படி ரோடை நான் பார்த்து ஓட்டுறது? அண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டுங்கண்ணே. இதெல்லாம் எடுக்க முடியாது, அக்கா சொல்லிடுச்சு. பிறகு வச்சுட்டு எடுத்தோம்னா சாமி குத்தமாயிருந்தே. நான் போய் அக்காவை கூட்டு வரேன், நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்கண்ணே. ஐயோ கடவுளே, இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போலயே. கடவுளே, தெரியாம வந்து மாத்திக்கிட்டேன். எப்படியாவது நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரந்தட்டுக்கு என் உயிரை காப்பாத்தி கொடுத்துரு கடவுளே. பஸ் ரெடி பண்ணிட்டியா? அக்கா சொன்னது போல. அக்கா இங்க பாரு, பஸ்ஸை பாரு. பஸ்ஸை பார்த்த உடனே எனக்கே பக்தி பரவசம் கூடுதுக்கா. பக்தி பரவசமா இருக்கும் இவங்களுக்கு. ஷோ, நான் எப்படித்தான் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்ட போறேனே தெரியலையே கடவுளே. சரிடி சின்ன பொண்ணு, அடுத்து நேர்த்தி கடனை செலுத்திட்டு சடக்குன்னு பஸ்ல ஏறி உட்காருவோம். நல்ல நேரத்துல போய் பஸ்ல ஏறி உட்கார்ந்து பஸ் எடுத்துடணும்ல. என்னது நேர்த்தி கடனா? என்னக்கா சொல்ற? கோயில போய் தானே நேர்த்தி கடனை செலுத்தணும். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நேர்த்தி கடனை செலுத்தணும்னு சொல்ற. என்னக்கா சொல்ற? ஒன்றும் புரியலையே. அதுவாடி சின்ன பொண்ணு, நான் நேர்த்தி கடனை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த டிரைவர் இருக்கார்ல, டிரைவரு நம்மளை கூட்டு போறார்ல, நம்மளை போய் சேஃப்டியா நம்ம உயிருக்கு எந்த சேதாரமும் வராம கூட்டு வரணும்ல. அதனால அக்கா கோயிலுக்கு போகணும்னு சொன்ன உடனேவும் நான் நேர்த்தி கடன் போட்டுட்டேன். இந்த டிரைவர் மண்டையில ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காவை உடைச்சிட்டு தான் போய் பஸ்லயே ஏறி உட்காரணும். இது என்னக்கா புது நேர்த்தி கடனா சொல்ற? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அடியே, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்கா சொல்றத மட்டும் கேளுடி. போய் அந்த தேங்காவை எடுத்துட்டு வாடி. சடக்குன்னு தேங்காவை மண்டையில உடைச்சிட்டு நம்ம போய் பஸ்ல ஏறி உட்காரணும்டி. நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்குடி. சீக்கிரம் போடி சின்ன பொண்ணு. ஐயோ, தேங்காவை மண்டையில உடைக்க போறாங்களா? ஐயோ கடவுளே, என்னைய காப்பாத்து கடவுளே, என்னைய காப்பாத்து. தெரியாதனமா வந்து இந்த அரக்கி கிட்ட மாட்டிக்கிட்டனே கடவுளே, என்னைய காப்பாத்த மாட்டியா? இதுக்கு ஒரு வழி இல்லையா? ஏம்மா, என்னம்மா சொல்றீங்க நீங்க? நேர்த்தி கடனை செலுத்தணும்னா உங்க வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு நேர்த்தி கடனை போடுங்க. அதை விட்டுட்டு பஸ் ஓட்ட வந்த டிரைவருக்கு போய் நேர்த்தி கடனை நேர்த்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் மண்டையில போய் தேங்காவை உடைக்கணும்னு சொல்றீங்க. சும்மாவே எனக்கு சொட்ட மண்டை. அதை மறைக்கிறதுக்காண்டி தான் நான் தொப்பியை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மண்டையில போய் தேங்காவை உடைச்சிங்கன்னா என் மண்டை உடஞ்சி ரத்தம் தாம்மா வரும். என் உயிருக்கும் சேதாரம் ஆயிரும். பிறகு நீங்க ஜெயிலுக்குள்ள தான் போகணும். நீங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, பாத்துக்குங்க. டிரைவரனே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் நேர்த்தி கடனை நான் செலுத்தலைன்னா ஆத்தா என் கண்ணை குத்திரும். ஏம்மா, நேர்த்தி கடனை நீ செலுத்தினா ஏன் உசுறு போயிருமா? அண்ணே, ஆத்தா மேல பாரத்தை போட்டுட்டு இப்படி வந்து உட்காருங்கண்ணே. தேங்காய் உடைச்சிட்டு சடக்குன்னு கிளம்பணும்னே. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குங்கண்ணே. ஆத்தா உங்களுக்கு துணை இருக்கும்னே. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. வாங்கண்ணே, வாங்கண்ணே. அத்தாடி, இவளுக்கு பண்றத பார்த்தாலே பயமா இருக்கே. இவளுகளோட கோயிலுக்கு வேற வரேன்னு சொல்லிட்டோம். போயிட்டு வரவங்களையும் நம்ம உயிருக்கு சேதாரமாகாம இருக்கணுமே கடவுளே. அம்மா, என்னைய காப்பாத்துமாதாயே. எப்பா டிரைவர் தம்பி, அதெல்லாம் உன் உசுருக்கு ஒரு சேதாரமும் ஆகாது. எல்லாம் அந்த ஆத்தா பாத்துக்குவா. இப்படி உட்காரு. சடக்குன்னு வேலையை முடிச்சிட்டு நாங்க கிளம்பணுமா இல்லையா? சின்ன பொண்ணு, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் போய் தேங்காவை எடுத்துட்டு வா. நேரமாயிக்கிட்டு இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, இந்த பூச்சட்டியை போய் டிரைவருக்கு முன்னாடி இந்த என்ஜின் பெட்டி இருக்கும் பாத்தியா, அதுல கொண்டு போய் வைக்கி. அக்கா, குண்டு பூசணிக்கா, பூச்சட்டின்னு தீச்சட்டியை போய் கையில கொடுக்குற. இதை போய் அந்த என்ஜின் மேல வச்சா எல்லாரும் பரலோகம் மொத்தமா போக வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, அக்கா சொல்ற
சொல்றத கேள்றி. நீ சடுக்கு எனக்கு யாவது தேவையில்லாம வாய் இருக்குன்னு பேசாதடி, பிறகு சாமி குத்தமாயிரும்டி. ஏன் லூசு ஆனந்திக்கா, அக்கா சொல்றத கேட்டோம்னா நம்ம மொத்தமா எல்லாரும் பரலவம் தான் போக முடியும், ஆத்தா கோயிலுக்கு போக முடியாது. சரியா பார்க்கலாம், ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடாதீங்க. நான் அச்சாச்சு பண்ணிக்கிட்டு கையிலேயே வச்சுட்டு வரேன். எக்கா சீதாக்கா, கையில வச்சுக்கிறேனே, என் மேல கீழே அப்படி இப்படி போகும்போது போட்டு விட்டுறாத, பார்த்து வச்சுக்கக்கா. சரி சரி, நல்ல நேரம் வந்துருச்சு. அந்த டிரைவரை பஸ் எடுக்க சொல்றீ சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு, 4 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து 4 டயருக்கு அடியிலையும் வைக்க சொன்னனே, வச்சியாடி? வச்சுட்டேன் அதெல்லாம் வச்சுட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. எப்பா, எலுமிச்சை பழத்தை 3 தான் வச்சேன், ஒன்று பிறகு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோன்னு பையில போட்டு வச்சிருக்கிறேன். இந்த அத்தைட்ட சொன்னோம்னா அதுக்கும் சாமி குத்தம்னு சண்டைக்கு வந்துடும். அடியே சீதா, பஸ்ல ஏறி உட்காந்து சும்மா உட்காந்துட்டு போற போர் அடிக்குதுடி. அந்த சாமி பாட்டை போட்டு விட சொல்லுடி இந்த டிரைவரை. இந்த சொல்லிடுறேன் அத்தைமா. ஏண்டி மறுபடியும் மறுபடியும் அந்த டிரைவரையே வம்புக்குறீங்க? பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே டிரைவர் மண்டையே ஒரு வழி பண்ணி விட்டுட்டீங்க. பாவம், புஷ்ஷுன்னு பணியாரம் கணக்கிட்ட அவருக்கு வீங்கி போய் கிடக்கு. ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோ இவ்வளவுகிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிக்க போறாரு. அண்ணே, டிரைவர் அண்ணே, கூப்பிடுறது கேக்குதா? இந்த பஸ்ல அந்த பாட்டை போட்டு விடுனே. இந்த பஸ்ல ஏறினவுடனே அலப்பறைய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஏமா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, ஒரே டிராஃபிக்கா இருக்கு, கொஞ்சம் தூரம் போனா பிறகு அதுக்கப்புறமா நான் போட்டு விடுறேம்மா. என்ன டிரைவர் அண்ணே, பஸ்ஸை நீங்க ஓட்ட போறீங்க, பாட்டை நாங்க கேட்க போறோம். உங்களுக்கு என்ன பாட்டை போடுறதுக்கு போட்டு விடுங்கண்ணே. ஏ தம்பி, இன்னைக்கு ஃபுல்லா பஸ் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நாங்க தான் பஸ்ஸுக்கு முதலாளி. நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீ கேட்கணும். பாட்டை போட்டு விடுப்பா. சரி, டிரைவர் நீ சொன்னது போல கொஞ்சம் தூரம் தாண்டி போகட்டும், அதுக்கப்புறமா பாட்டை போடட்டும். அது வரைக்கும் இவங்களை கொஞ்சம் சமாளிப்போம். ஏக்கா சீதாக்கா, நீ தான் பாட்டு பக்தி பாட்டு அப்படி பாடுவியக்கா, ஒரு பாட்டை தான் எடுத்து விட. ஏக்கா ஆமாக்கா, நீ தான் பாட்டு சூப்பரா பாடுவியே, பாடுக்கா, நாங்களும் பின்னாடியே பாடுறோம்க்கா. அப்படியாடி சொல்றீங்க? சரி இருங்கடி, என்ன பாட்டு பாடலாம்னு யோசிக்கிறேன்டி. ஏக்கா யோசித்து யோசித்து மண்டைய குழப்பாத, சட்டுன்னு ஏதாவது ஒரு பாட்டை பாடுக்கா. பாட்டு யோசிச்சுட்டேன்டி, பாடுறேன்டி பாடுறேன்டி, கேளுங்க. ஆதி சக்தியும் நானே, அன்னபூர்ணியும் நானே, தாயே அன்னபூர்ணியும் நானே, சர்வயோகம் காக்கும் சர்வகாலி நானே, அம்மா காலி நீயே. ஆனந்திக்கு என்ன இந்த ஆட்டம் ஆடுது? ஆத்தா அருள் இறங்கிருச்சோ? வேப்பிலை வேப்பிலை வேக்காளி அம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பண்ணாரி அம்மன் வேப்பிலை, கத்தி போல வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை, ஈட்டி போல வேப்பிலை ஈஸ்வரியன் வேப்பிலை, ஆயி மகமாயி வடிவான வேப்பிலை, நீதி திருசூலி உருவான வேப்பிலை, நீதி திருசூலி உருவான வேப்பிலை, படே நீதி திருச்சூலி உருவான வேப்பிலை. அத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்சு மாரியம்மா, அழகு அரிசிய பழக்க வேண்டாம், தின்னமிட்டு பாடியம்மா. வாத்தா வா அத்தா, சாப்பிட்டுட்டு போ, எங்க அத்தை பண்ணியிருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு போ. ஆளாளுக்கு பக்தி பரவசம் வந்து ஆடுற ஆளுகளே, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையே. என்ன சீதாவுக்கும் அருள் வந்துருச்சா? இந்த ஆட்டம் ஆடுது. அத்தாடி, தீச்சட்டியை நம்ம மேல போட்டுறாம கொஞ்சம் தள்ளி நின்னுக்குவோம். ஏ நெடுவாளி, என்ன சும்மா வேடிக்கை பார்த்து நின்னுக்கிட்டே இருக்கா? ஆத்தா அருள் இன்னும் உனக்கு இறங்கலையா? இறங்காத்தாலும் ஆடிடுடி, இல்லைன்னா இவ்வளவு உன்னை ஆட வச்சிருவாளுக. கும்பட போன தெய்வம் தெய்வம் அம்மா கூட வந்ததம்மா, வந்ததம்மா, கூட வந்த தெய்வம் இப்ப கூட ஆடுதம்மா, பால ஊத்துடா கூல ஊத்துடா, வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா. இதுக்கு மேலதான் பாட்டு தெரியலேன்னு சொன்னாலும் மண்டையில கொட்டுவாளுக. ஆத்தா காப்பாத்து என்னைய, ஆத்தா காப்பாத்து. என்ன இந்த சின்ன பொண்ணு பாட்டை மறந்துட்டா போலயே. சரி நம்ம பாடுவோம். ஆத்தா கொஞ்ச நேரம் ஆடிப்பட்டு போயிடுவ மாதிரி, மத்த நேரம் போர் அடிச்சா என்ன செய்ய தாயே தாயே. என்ன நம்ம விட்ட பாட்டை இந்த ஆனந்திக்க கண்டினியூ பண்ணது போலயே. பண்ணட்டும். என்னம்மா எல்லாரும் ஒரே ஆட்டமா ஆடுறீங்க? பஸ் ஒன் சைடா சாயுதுமா. ஏமா கொஞ்சம் ஆடாம அவங்கவுங்க சீட்ல உட்காந்து வாங்கம்மா. என்னது, பஸ் ஒன் சைடா சாயுதா?
ஏன் குந்தாணி அக்கா, பஸ் ஒன் சைடா சாய்தாங்க்கா, போய் சீட்ல உட்காருக்கா, போக்கா போக்கா. ஐயோ, நம்ம என்ன சொன்னாலும் இந்த குந்தாணில இருந்து இந்த ஆனந்திக்கு வரைக்கும் எவளும் கேட்க மாட்டாங்களே. கடவுளே, ஆத்தா எங்களை காப்பாத்து, நல்லபடியா உன் சந்நிதிக்கு வரணும் நாங்க. ஐயோ, பஸ் சாய போகுது, இவளுக்கு வேற சொன்ன பேச்சு கேட்க மாட்டாளுங்க, என்ன செய்யறது? ஐயோ, புளியோதரை கொண்டு வந்தோம் இல்லையா, அதையாவது இந்த பஸ் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து போய் சாப்பிடுவோம். சாப்பிட்ட திருப்தியோட உயிரோட இருந்தா கோயிலுக்கு போவோம், செத்தா பரலவம் போய் சேருவோம். ஏய் சூரியக்கா, அங்க என்ன ஆண் பாத்துக்கிட்டு இருக்க? இங்கிட்டு வா, இப்படி கூடி, நான் புளியோதரை கொண்டு வந்திருக்கேன், வா. இவங்களுக்கெல்லாம் தெரியாம கடைசியா உட்காந்து சாப்பிடுவோம், செத்தாலும் சாப்பிட்ட திருப்தியோட போய் சேருவோம். அப்பதான் பரலவம் போனாலும் நிம்மதியா இருக்க முடியும். அடே சின்ன பொண்ணு, எனக்கும் பயமா தாண்டி இருக்கு, இந்த வரேன்டி. மக்களே, இந்த வீடியோ பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கத்தோட எடுத்ததில்ல. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, இந்த வீடியோக்கார லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை டைங்கன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு தொடர்ந்து பாருங்க.